மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் அபக்குக் 3:19 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய கால்களை மான்களுடைய கால்கள் போல அவர் மாற்றுவார். உயரமான ஸ்தலங்களில் உங்களை ஏறிவட பண்ணுவார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஒரு மான்களுடைய கால்களாக ஆண்டவர் மாற்றணும், ஏன் ஒரு சிங்கத்தோடைய கால்கள் போல் ஆக்கக்கூடாது, ஒரு சீட்டா போல் ஃபாஸ்ட்டாக நான் நடக்கக்கூடாது, ஏன் ஒரு யானையோடைய கால்கள் போல் ஸ்ட்ராங்கான ஒரு காலாக மாற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மான்களை நம்ம பார்க்கும்போது, மான்களுடைய கால்களை நம்ம பார்க்கும்போது, அது பார்க்கும்போது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், தின்னாக இருக்கும், லீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோடைய சரீரத்தை பார்க்கும் பொழுது அது ரொம்ப பெரிய ஒரு உருவமாக இருக்கும். அந்த வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு அந்த கால்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறுகலான பாதைகளில் அது ஈஸியாக கடந்து செல்றதுக்கு அந்த கால்களை பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மவுண்டன்ஸ், மலைகள் மேலே ஏறும் பொழுது, பாறை மேலே ஏறும் பொழுது அது ஈஸியாக கிளைம் பண்ணுறதுக்காக அதோடைய கால்கள் பயன்படுத்துகிறது. ஸோ ஆண்டவர் அப்படி அந்த மான்களை படைத்திருக்கிறார். அதே போல் நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள், நம்ம வாழ்க்கையில் வர ஒரு காரியத்தையும் நம்ம மேற்கொண்டு நம்ம மான்களுடைய கால்களை போல குதித்து குதித்து போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளுடைய கால்களை பலப்படுத்துகிறார், அதை மாற்றுகிறார். எல்லாவற்றையும் ஈஸியாக கடந்து போய் அந்த மலையோட உச்சியை ரீச் பண்ணுறதுக்காக ஆண்டவர் நம்மளை அப்படி மாற்றுகிறார், நமக்கு அவ்வளோ பலனை கொடுக்கிறார். ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய கால்களை மான்களுடைய கால்கள் போல பலப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உயர்வான ஸ்தலங்களை ரீச் பண்ண ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே தான் நம்ம சங்கீதம் 18:33 நம்ம பார்க்கிறோம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கால்களை மான் கால் போல ஆக்குகிறார். அண்ட் எல்லா குறுகலான பாதை, ஒவ்வொரு மலைகளையும் நீங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் அவர் ஏறி வர பண்ண செய்வார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு பெற்றுக்கொள்வோமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை பேர் பண்ணுறதுக்கு, அதை சுமக்கிறதுக்கு அப்படின்றவர்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய கால்களை மான்களுடைய கால்கள் போல நீர் மாற்றும் அப்பா. அந்த பலனை நீர் இன்றைக்கு தாரும் சுவாமி. எல்லா காரியத்தையும் ஈஸியாக கடந்து வர அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உயர்ந்த ஸ்தலத்தில் அவர்களை ஏறி வர பண்ண நீர் செய்யும் அப்பா. அந்தபடி அவர்களுடைய வாழ்க்கையை நீர் ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும் அப்பா. அவர்களுடைய கால்களை நீர் மான்களுடைய கால்கள் போல நீர் பலப்படுத்தும், அவர்களை மாற்றும் அப்பா. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த மாற்றத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறதுக்காக நன்றி. அதை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. கோயம்புத்தூர் காருண்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர். உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தை பாக்கியம், கடன் தொல்லை, தீராத நோய், திருமணத்திற்காக காத்திருத்தல், சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள். எங்களுக்கு திருமணமாகி 19-20 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. பெதஸ்தானம் ஜெப குறிப்பு எழுதி போடும் பொழுது அவங்க எங்களுக்கு ஜெப வீரர்கள் எங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து 2 பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்காரு. வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு வருவார், அவருடைய ஆணிபாய்ந்த கரங்களை வைப்பார், அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நடைபெறும் நாள் ஜூலை 7ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப
சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள 9487846601 என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்தரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள். ஜூலை 7ஆம் தேதி பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம்.